நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? 2 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்றதுக்காக தக்காளி சோறு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீளமாக, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைக்கலை, நல்ல குட்டியாக சோப் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்புன்னு சொல்கிறது லவங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அப்புறம் அதுக்கு தேவையான தாளிப்புக்கு தேவையானது கடுகு, ஜீரகம். நான் எப்பவுமே வெந்தயம் போடுவேன், நல்லது. மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூளும், சோம்பு, முழு சோம்பு போடாமல் இது சோம்பு தூள், கலருக்காகவும் கொஞ்சம் உரப்புக்காகவும் இது காஷ்மீரி சில்லி பவுடர். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும்போது எல்லாமே பார்க்கலாம். குக்கரில் பண்ண போகிறதில்ல, பாட்டில் தான் பண்ண போகிறோம். வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். 2 ஸ்பூன் ஆயிலு, கொஞ்சம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றிக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. நான் எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் அப்படியே கோல்டன் கலரில், தங்க கலரில் வந்துட்டுருக்கா. வெங்காயம் ஓரளவு நல்லா கலர் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கிறோம். மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம், அப்படி வதக்கினாலே போதும். அதே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. வெட்டி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். கொத்தமல்லி இலை, புதினா இன்றைக்கி இல்லை, அதனால் விட்டுடுவோம். புதினா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது என்னென்னா தனி மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம். கலருக்காகவும் கொஞ்சமாக உரப்புக்காகவும் காஷ்மீரி சில்லி பவுடர். நல்லா பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால போதும். உங்களுக்கு முக்கியமானது கரம் மசாலா, ரொம்ப முக்கியம். இது சோம்பு பவுடர். முழு சோம்பு நம்மக்கிட்ட போடலை, அதனால் சோம்பு பவுடர் கொஞ்சம் போட்டுருக்கோம். அவ்வளோதான். எல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் குடிக்கணும். அடுத்த குடிக்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். இதில் டேஸ்ட்டுக்காக இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சேர்க்க போகிறேன். அது என்னென்னு சேர்க்கும்போது பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. பார்த்தீங்களா கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும். தயிர் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கொஞ்சம் திரியாக வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக சூப்பராகிட்டா. கலரை காட்டுங்க. ஓகே, வேகட்டும். தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு
உப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி 1.5 கப் எடுத்துருக்கோம். அதனால் தண்ணி அளந்து தான் ஊற்றுறோம். 3 கப் ஊற்றுறோம். 1 2. ஏன்னா இந்த அரிசிக்கு 3 கப்பு தேவை. சில அரிசிக்கு அது உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ வீட்டில் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கிறோம். ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிறோம். உப்பு எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த உப்பு சரியாயிடும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னா அரிசி போட்டுருவோம். கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துச்சு. உப்பு செக் பண்ணியாச்சு. தூக்கலாகவே இருக்குது. கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கிறோம். ஃபைனலாக தக்காளி சோறு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் ஓப்பன் பண்ணும்போதே. நல்ல அழகாக பாயில் இருக்குது. அழகாக கலரு, டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இதுக்கு தொட்டுக்க எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் ரைத்தா வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதோட அருமையாக இருக்கும். ஓகே, பாய்.